கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை, இந்த நாளில் நாம் விட்டு இயேசுவை பின் தொடர தயாரா என்ற ஒரு மைய சிந்தனையுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் வாசகம் நமக்கு குறிப்பிடுவது என்னவென்றால், நீ எவ்வளவு ஞானங்கள், எவ்வளவு திறமைகள், எவ்வளவு அறிவு வைத்திருந்தாலும் நீ ஒரு மனிதன்தான் என்பதை உணர்ந்து கொள் என்று கடவுள் கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலிலே மனிதன் தன்னை, தனக்கு அதிகாரம், தனக்கு பெருமை, அதாவது அவர் வர்றாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 40 ஃப்ளெக்ஸாவது வச்சோம்னாத்தான் அவருக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். அப்ப அதை பார்த்து அவர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். ஏன்னா மண்ணுலகிலேயே அவர் தனக்கான கைமாறை பெற்றுக்கொள்ள விரும்புகிற கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் சொல்லக்கூடியது, நீ இறக்கும் போது நான் தான் இறைவன் என்பது உனக்கு தெரிந்துவிடும் என்பதை அவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். நற்செய்தி வாசகத்திற்கு வரும்போது நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க விரும்பப்படும். விட்டு என் பொருட்டு, என் பெயரின் பொருட்டு விட்டு வருகிற எவருமே இன்மையில் 100 மடங்காக பெறுவர். அப்படின்னா தொடக்க நூலிலே பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் தன்னிடமிருந்த அனைத்தையும் விட்டு ஆண்டவரை பின் செல்லக்கூடிய அனைத்தையும் பார்க்கிறோம். அதேபோல் அன்னை மரியாளை பார்க்கிறோம். தனக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த கணவனாகிய யோசேப்பை பொருட்படுத்தவில்லை, தாய் தகப்பனை பொருட்படுத்தவில்லை, சமூகத்தை பொருட்படுத்தவில்லை, சமூக கட்டமைப்பை பொருட்படுத்தவில்லை, அனைத்தையும் விட்டு ஆண்டவர் தான் வேண்டும் என அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விட்டு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பேருந்துல நம்ம பயணம் செய்யும் போது உட்கார்றதுக்கு இருக்கை இல்லை, நிக்கிறோம், உடனே ஆடிக்கிட்டே இருக்கு பஸ், எதை பிடிப்போம்? கம்பியை பிடிச்சி நிற்போம். பிடிக்கலன்னா என்ன ஆகும்? விழுந்து மூக்கு உடைஞ்சு, சிலுமூக்கு உடைஞ்சு ரத்தம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப எதை விட வேண்டும், எதை விடக்கூடாது என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய ஆழம் தான் நமக்கு புரியும். எனவே பதுவேந்துனர் அழகா சொல்வார், இயேசுவினுடைய நாமத்தின் பொருட்டு என் செல்வங்களை விட்டேன், ஆனால் பெரும் செல்வந்தன், இந்த உலகத்திலே பெரும் செல்வந்தன் நான் தான் சொல்லி முடிச்சிட்டார். என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. பணமாகிய செல்வத்தை விட்டேன், இறைவார்த்தை ஆகிய செல்வத்தை எனக்காக மாற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்ல. இயேசு இல்லாமல் ஒரு புனிதராலும் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. நாம் இன்னொன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்தோனியாரே எங்களை காப்பாற்றும் என்று வேண்டினால் அது போலியான ஜெபம். சூசேப்பரே எங்களை காப்பாற்றும் என்று வேண்டினால் அதுவும் போலியான ஜெபம். இவர்கள் வழியாக நாம் இயேசுவைத்தான் மையப்படுத்த வேண்டும். நம்ம யாரை கடவுளாக பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அன்னை மரியாள் யாரை மையப்படுத்தினார்? அந்தோனியார் யாரை மையப்படுத்தினார்? சூசையப்பர் யாரை மையப்படுத்தினார்? அருளானந்தர் யாரை மையப்படுத்தினார்? அந்த மையம் தான் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த மையம் என்பது நமக்கு மிகவும் ஒன்றாக இருக்கக்கூடிய, நம்ம உடலிலே மையம் என்று பார்த்தோம் என்றால் இது இதயம். அப்ப இந்த மையத்தை நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்தோனியார் சொல்லுவார். அந்தோனியார் சொல்லும் போது சொல்லுவார், நீங்கள் மனிதர்களை பிடித்துக் கொள்ளாதீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைக்காது. ஏதோ ஒரு நுழைவாயில் வரைக்கும் நீங்க செல்லலாம், ஆனா உள்ளுக்குள் கூடாரத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைக்கு நாம் மாற வேண்டும் என்றால் நாமும் எதை விட்டு வர வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த சமூக காலத்திலே, இந்த வாழக்கூடிய இந்த சமூகத்திலே நாம் எதை விட்டுவிட வேண்டும்? அருமையா சொல்லக்கூடியதுதான். யூதாசு இஸ்காரியோத்து எதை விட்டு வந்தார்? 12 சீடர்கள் இயேசு சொன்னதை கவனிக்கணும். நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள், அரியணை 12 கோத்திரங்கள் இருக்கு, அந்த 12 கோத்திரத்துக்கு நீங்க தாண்டா தலைவரா இருப்பீங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லுவார். அங்கே ஒரு ஆளு மைனஸ் ஆயிட்டாரே, யூதாசு இஸ்காரியோத்து. அப்ப அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆசீர்வாதங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே முதலாக இயேசுவின் கரத்திலிருந்து நற்கருணை வாங்கிய மனிதன் யூதாசு இஸ்காரியோத்து. இப்ப அவர் விடவே இல்லை, இயேசுவையும் விடல, விடாப்படியா அப்படி அப்படி ஏனோ தானோன்னு தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். உலக செல்வங்கள், அந்த 30 வெள்ளிக்காசுகளையும் அவருக்கு பிடிக்க வேண்டும் என்கிறார். கடைசியில பாருங்களே, வெள்ளிக்காசையும் பிடிக்க முடியல, இயேசுவையும் பிடிக்க முடியல, அவனையே அவன் காப்பாத்திக்கிற முடியல. இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கு. இங்கிட்டா என்று வாழும்போது அது நன்றாக இருக்காத ஒரு வாழ்க்கையாக யூதாசு இஸ்காரியோத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இயேசுவின் கரத்திலேயே வாங்கிய யூதாசுக்கு சாத்தான் உள்ளே போகிறது என்றால், அருள்சோரை எங்களுடைய கரத்திலிருந்து வாங்கினால் ஆவியானவரா உள்ள நடனமாடுவார்? கிடையாது.
அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யூதாசு தன்னையே பிரித்து கொள்ள விரும்பவில்லை, சாத்தானோடு இணைத்து கொண்டார். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கோயிலுக்கு வந்திருக்கிறோம் எல்லாரும். வர்றதுக்கு முன்னாடி அந்த தெருவில் சண்டை விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு அட்டி புட்டின்னு புடிச்சுக்கிட்டு மண்ணை தூக்கி நாசமா போவ, உன் குடும்பமே விலகாம போகன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டோம். பயன்படுத்திட்டு விறுவிறுன்னு மணி அடிச்சோன்னு பூசைக்கு போயிடுவோன்னு வேகமா வந்தாச்சு குடும்பத்தோட. நான் கண்ணிட்டு ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் அப்படி வாங்கியாச்சு. இப்ப இந்த நற்கருணை யாரா உள்ள போதுங்கிறதான் கேள்வி. அதைத்தான் நான் முக்கியமா பார்க்க வேண்டும். எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல? ஏன்னா நம்ம இன்னும் மாறல. எனக்கு ஏன் வல்லமை கிடைக்கல? நான் இன்னும் மாறல. நான் வெளியில் சென்றால் அவதூறுகள், உள்ளே சென்றால் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாம் எதை விட்டு விட தயாராக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். விளக்கமாறு எடுத்து வீட்டை கூட்டுறோம், கூட்டி முடிச்சு தட்டிட்டு பீரோலையா கொண்டு வைக்கிறோம், அதை இங்கே விட்டுட்டோம், மூளையிலே விட்டுட்டு வர்றோம். பார்த்தீங்களா? அதே போலதான் வீட்டிற்குள் செல்வதற்கு முன்பாக காலணிகளை கலட்டி வைக்க தெரிந்த நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை கலட்டி வைக்க தெரியவில்லை என்றால் நம்முடைய ஆன்மீகம் செத்த ஆன்மீகம் என்று யாக்கோப்பு சொல்வது போலதான். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி முடிக்கும் போதுதான் அதே தான் முடிகிறது. ஆலயத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் தூய ஆவியால் நடனமாடுவார்கள் கிடையாது. தீயாவியும் வேலை செய்யும். எப்படி 12 சீடர்கள் அங்கே அமர்ந்திருக்கும் போது யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு நடனமாடியதோ அதே போல நமக்கும் ஆடும். அதனால தான் இயேசு சொல்வார், நீ செய்யவிருப்பதை விரைவாக போய் செய் அப்படி சொல்லி முடிச்சிருவார். நீ என்ன செஞ்சாலும் என்னை உன்னால் மாற்ற முடியாது. நான் இறைவனுடைய மகன், நான் தான் ஆண்டவர் என்பதை அவர் இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் எப்படிப்பட்ட அந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்தோனியாருக்கு சோதனை வராமல் இல்லை. அந்தோனியாரை மிகப்பெரிய ஒரு மனிதனாக காட்டிவிட்டார்கள். உடனடியாக அவர் உடன் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவன் ஏதாவது தவறு செய்வான், அவனை மாட்டிவிட்டு அவனை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ரொம்ப எல்லாம் நினைக்காதீங்க. இப்போ நிற்கிற நாங்கள் எல்லாரும் சரி, நீங்கள் எல்லாரும் சரி, உங்களை போலத்தான் நாங்களும், எங்களை போலத்தான் நீங்களும். எப்படி உங்களுக்கு பதவி ஆசை இருக்கோ அப்படியே எங்களுக்கும் பதவி ஆசை இருக்கும். அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க, அதுவும் இருக்கத்தான் செய்யும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். எனவே அதே போலதான் அந்தோனியார் காலத்தில் இருந்தது. இவன் எப்படி நம்மை ஆட்கொள்ள முடியும்? வர்றவங்க பூரா இவனைத்தானே பார்க்குறாங்க, நம்மளே பார்க்க மாட்டேங்கிறாங்களே, நம்மள்கிட்ட ஒரு சிலுவை வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பொறாமை கனல் கொண்டு அந்தோனியாரை போட்டி போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு கிராமத்து பெண் பிள்ளைகள் நகர்ந்து வேறு இடத்திற்கு போகும்போது அந்தோனியார் ஒரே ஒரு பெண்மணி அழகாக இருப்பதை பார்த்து மயங்கி போய் நிற்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறார். பார்த்துட்டாங்க. ஏன்னா எப்போ யானை பசிக்கு சோலை பொறி கிடைச்சது மாதிரி மற்றவங்க பூரா பார்த்துட்டாங்க. புட்ரா அந்தோனியார, என்னையோட இவனை சாகடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பாருங்கள் அந்த பெண் பிள்ளை எவ்வளவு காம இச்சையோடு பார்க்கிறான் என்று பாருங்கள், இவன் இந்த மடத்தில் இருந்து துரத்தி விடுங்கள் என்று அந்தோனியாரை ரொம்ப சோதிக்கிறார். உடைய அந்தோனியார் அவர் கூண்டில் நிறுத்தப்படுகிறார். என்ன செஞ்ச நீ? ஏன் இப்படி பார்க்கிற? ஏன் இச்சையோடு பார்த்தாய்? அதாவது இயேசு சொன்னது மாதிரி, நீ சிந்தனையால் நினைத்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று, ஆக நீ சாமியாருக்கு தகுதி இல்லை என்று அவரை குற்ற உணர்ச்சி படுத்த விரும்புகிறார்கள். அந்தோனியார் கொஞ்சம் கூட அசரல். அப்படியே என்று சொன்னார். என்ன பார்த்தாய் அப்படின்னு சொல்றார். இல்ல, இந்த பெண் பிள்ளை இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, இவரை படைத்த ஆண்டவர் என்ன அழகா இருப்பார்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி முடிச்சிட்டார். கூட இருந்தவனுக்கு பூரா சாணி எடுத்து மூஞ்சியில் அப்புனது மாதிரி ஆயிப்போச்சு. அதான் அவருடைய நேர்த்தியான பதில்கள். இன்று நாமும் சாத்தானுக்கு சாட்டை அடி கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இல்லை யூதாஸ் இஸ்காரியத்தை போல எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு கொடு, நான் பொய் சாட்சி சொல்றேன், எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு கொடு, நான் அவன் குடும்பத்தை கெடுத்துடுறேன், எனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு கொடு, அவன் கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் உடன்படும் போது இயேசுவை உதறி தள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஒன்றே ஒன்று நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான், ஆனால் மறக்கின்ற ஒன்றும் அதுதான். இறந்த பிறகு எதையும் கொண்டு போவதில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இருக்கின்ற வரையில் நாம் போடுகிற ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. இருப்பதை வைத்து நிறைவு காண கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. இதை அந்தோனியார் தன்னுடைய ஆழமான பிரசன்னத்தில் சொல்லக்கூடியது. இருக்கின்ற வரை பொருள் இருக்குது, அதை அனுப்பிச்சுட்டு விட்டுருங்க. ஆனால் எப்போதும் இருக்கின்ற இறைவனை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்தோனியார் சொல்லுகிறார். இந்த வாட்ச் இது செல்லு இருக்கிற வரைக்கும் ஓடும், ஓடலைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இல்லாட்டினா ஏதோ ஒரு கடையில் கொடுத்து பார்ப்போம், கடையில் கொடுத்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இதை ஒரு போனு, இது பார்க்குறோம், சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போடுறோம், உடஞ்சி போச்சுன்னா தூக்கி போடுறோம். ஆனால்
ஆணிகளால் துளைத்தார்கள், டேமேஜ் ஆகல. விலா எலும்புல குத்துறாங்க, டேமேஜ் ஆகல. முள்முடி சுத்துறாங்க, டேமேஜ் ஆகல. அப்படியே அவரை காரி துப்புறாங்க, அவமானத்தில் அவர் ஒன்னும் பதறி போகல, அவர் கூனி குறுகி போகல. இவ்வளவு துன்புறுத்திய பிறகும் அவர் நிலையான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் நாம் நிலையானவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்லை நிலையானவற்றிலேயே மகிழ்ச்சியில் கிடக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என அன்பிற்கினிய உறவுகளே, நாம் சற்று உற்று நோக்குவோம். என்னால் இந்த போட்டி பொறாமையை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற முடியுமா என்று பார்ப்போம். ஒரு இறைவன் அவர் என்ன செய்கிறார், அவரை காரி உமிழ்கிறார்கள். அந்த விவேகானந்தர் பாலி மொழியிலே உள்ள திருவுளியத்திற்கு ஒரு விவேகானந்தர் முன்னுரை எழுதுகிறார். பாலி மொழியில எழுதப்பட்ட திருவுளியத்திற்கு விவேகானந்தர் முன்னுரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில் தொங்கும் போது இவர்கள் அறியாது செய்தார்களை மன்னியும் என்று சொல்லாவிட்டால் நான் இவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன், மனிதனாகவே பார்த்திருப்பேன் என்று சொல்லி முடிக்கிறார் முன்னுரையில். அப்ப இயேசுவே ஒரு இறைவனே தன்னை துன்புறுத்தியவர்களை பார்த்து இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி இல்லாது பொல்லாது சொல்றவங்க எல்லாம் அதே வார்த்தையை பயன்படுத்துங்கள். இவங்க அறியாது சொல்கிறார்கள், அறியாது செயல்படுகிறார்கள் என்ற இறை வசனத்தை பயன்படுத்தும் போது நாமும் இயேசுவுக்கு நெருக்கமாக மாற்றப்படுகிறோம். இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை என்று நாம் மீண்டும் விதண்டாவாதம் பேசும்போது நாம் யூதாசுக்கு கைகோர்க்கக்கூடிய கூட்டாளிகளாக மாறி போகிறோம் என்பது உண்மை. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விடுகதை போடுறேன், பதில் சொல்லுங்க, சரிங்களா? 1 கூட்டல் 1 எத்தனை? 4. சரியா கணக்கு போட கத்துக்கிறணும். இப்படி நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பஞ்சாயம் பங்குச்சாமியார்ட்ட போயிடுச்சு. பங்குச்சாமியார் நடுவரா உட்கார்ந்து இருக்கிறார். என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஃபாதர் இந்த மாதிரி நான் 1+1 சொன்னேன், இவங்க எல்லாரும் 2ன்னு சொல்றாங்க, நான் 4ன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உட்கார. உங்க எல்லாருக்கும் தண்டனை, நீங்க எல்லாரும் கோயில 1 மாசத்துக்கு கூட்டணும், நீங்க போங்க சாமியார், நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்க என்ன நடந்து போச்சுன்னா, நீங்க உடனே ஒண்ணு கூடி எப்படி தப்பா சொன்ன சாமியாரை விட்டீங்க, அவர் கணக்கிலே வீக்கா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சண்டை போடுவீங்க. உடனே பங்குச்சாமி சொல்லுவாரு, அட முட்டா பயல்களா, அவன் ஒத்துக்கிற மாட்டான்னு தெரிஞ்சுக்கிடுச்சுல, நீங்க சரியா சொன்னீங்கல்ல, பேசாம இருந்துட்டா முடிஞ்சிருச்சு. 2 தான், 1 கூட்டல் 1 2 தான். ஆனா அவர் 4ன்னு சொல்றாருன்னா அவன் விதண்டாவிதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். நீங்க ஏன் தேவையில்லாம உங்க நேரத்தை போய் செலவழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? இதுதான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்று. உங்க வாழ்க்கையில நீங்கள் விதண்டாவாதத்துக்கு நேரம் கொடுக்காதீங்க. அது அப்படித்தான் சொல்லுவாங்க, 1 கூட்டல் 1 2 தான். ஆனா சிலர் 4ன்னு சொல்லுவாங்க, நம்மளை குழப்புவாங்க, நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நாம் மாறும்போது யூதாசை போல மாறி போய் விடுகிறோம். அப்ப அந்த 12 கோத்திரத்திலிருந்து யூதாசு விடுதலை பெறுகிறார், அவருக்கு பதிலாக இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்று ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்றிலிருந்து ஒரு நபரோடு பேசும்போது பிறரை பற்றி குறை பேச மாட்டேன், நிறை மட்டும்தான் பேசுவேன் என்று இந்த ஒரு வாரத்துக்கு முடிவெடுத்து பாருங்கள். நாம் இயேசுவுக்கு நெருக்கமாவதை நீங்கள் உணர்வீர்கள். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி துன்பமும் துயரம் நிறைந்ததாக மாறிவிடும். என அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு என்றால் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீடு இருக்கு, உறவு இருக்கு, எல்லாத்தையும் அதை பயன்படுத்தும். ஆனால் அதில் தான் எனக்கு நிறைவு உண்டு, முழுமை உண்டு என்று இருந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, இதே உங்க சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி கடன் கேட்டு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கான்னு கேட்டு கொடுக்கலைன்னா அதே நாக்கு பின்னாடி போகும்போட்டு என்ன தேவைனாலும் தூவி விட்டுட்டு போவாங்க. அவ்வளவுதான். இதுதான் உறவினுடைய நிலைப்பாடு. எனவே இவற்றில் முழுமை நிறைவு இருக்கு என்று உட்கார்ந்துட்டீங்கன்னா இயேசுவிடம் செல்வதற்கு கடினமாக போய்விடும். எனவே இயேசுதான் நிறைவு என்பதை, முழுமை என்பதை உணர்ந்து விட்டோம் என்றால் இதில் நமக்கு என்ன நேர்ந்தாலும் துன்பம் இருக்காது. இதில் இந்த ஒரு உறவுகளிலோ உலகத்திலோ என்ன நேர்ந்தாலும் நமக்கு துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அன்பிற்குரிய உறவுகளை, நாமும் போட்டி பொறாமைகள், தீய பார்வைகள், தீயவற்றை கேட்கக்கூடியது, தீயவற்றை பேசக்கூடியது அனைத்திலும் இருந்து விட்டு இயேசுவை பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் இயேசு நம்முடைய கரங்களை பிடித்து விட்டார் என்றால் அவர் என்றும் விடமாட்டார் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய உறவுகளே, நாம் நம்முடைய கரத்தை இயேசுவிடம் கொடுப்போம், இயேசு நம்முடைய கரங்களை பிடித்துக் கொள்வார். அதற்கான வரம் வேண்டி இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.